Students, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பிரான்ச் அக்கௌண்ட்ஸ். ஸோ பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராடாக 3 டைப் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது. இண்டிபெண்ட் பிரான்ச்சஸ், டிபெண்ட் பிரான்ச்சஸ், ஃபாரின் பிரான்ச்சஸ். ஸோ நம்ம அதில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைப் இண்டிபெண்ட் பிரான்ச்சஸ் பார்க்க போகிறோம். இண்டிபெண்ட் பிரான்ச்சஸில் இன்றைக்கி நம்ம டெட்டார் சிஸ்டம் மூலமாக எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக். இது ரொம்ப ரொம்ப ஈஸி டெட்டார் சிஸ்டம். ஸோ டெட்டார் சிஸ்டம்ங்கிறது எப்போ ஒரு பிரான்ச் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா அந்த பிரான்ச் ஸ்மால் சைஸாக இருக்கும்போது மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதில் அந்த ஹெட் ஆஃபீஸ் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கோ அத்தனை பிரான்ச்சஸுக்கும் தனித்தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க, விச் இஸ் கால்ட் அஸ் பிரான்ச் அக்கௌண்ட். This account is nominal in nature. இந்த branch account என்ன அப்படின்னா it is nominal in nature. ஸோ நம்ம அக்கௌண்ட்ஸில் நாமினல் அக்கௌண்ட்ஸுக்கு நம்ம என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் இந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது அதுக்கான இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேம் இருக்கணும், விச் இஸ் பிரான்ச் அக்கௌண்ட். இப்போ அந்த பிரான்ச்சுக்கு நேம் கொடுத்துருந்தாங்கன்னா லைக் மதுரை பிரான்ச், சேலம் பிரான்ச் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இட் ஷுட் பி மதுரை பிரான்ச் அக்கௌண்ட், சேலம் பிரான்ச் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். ப்ளஸ் இந்த பிரான்ச் அக்கௌண்ட் யாரை யூஸ் பண்ணுறாங்க, யார் மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் பிரான்ச் அக்கௌண்ட் இஸ் நாட் மெயின்டைன்ட் இன் த பிரான்ச், இட் இஸ் மெயின்டைன் இன் த ஹெட் ஆஃபீஸ். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் இட் இஸ் வியூட் இன் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ஹெட் ஆஃபீஸ் புக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு குட்ஸ் உள்ளே போனால் வெளியே போச்சு அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ்க்கு அது எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும், இந்த வியூ ஆஃப் த ஹெட் ஆஃபீஸ் தான் ஈச் டிரான்சாக்ஷன் இஸ் வியூடு. ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய எல்லா அக்கௌண்ட்ஸ் மாதிரி இட் ஹேஸ் 2 sides, டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது அந்த போன வருஷம் வரைக்கும் பேலன்சஸ் இருக்கும் இல்லையா, அசட்ஸோடைய பேலன்சஸ் இருக்கும்ல, அதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். ஸோ டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ அசட்ஸ் எல்லாத்துக்குமே டெபிட் பேலன்ஸ் இருக்கிறனால ஸோ அசட்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட் டெபிட் சைடில் கொண்டு வரோம். லைக் என்ன மாதிரியெல்லாம் அசட்ஸ் இருக்கும் ஒரு பிரான்ச்லன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கும், அப்புறம் டெட்டாஸ் இருக்கும், அப்புறம் ஃபர்னிச்சர் இருக்கும், அப்புறம் பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பெட்டி கேஷ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ பெட்டி கேஷ் அப்படிங்கிறது என்னென்னா பிரான்ச்சோடைய சின்ன சின்ன செலவுக்காக ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் பெட்டி கேஷ். இது போக ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ஸோ இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அசட்ஸ் இல்லையா, நமக்கு தெரியும் இல்லையா அது. ஸோ ப்ரீபெய்ட் அசட்ஸ் இருக்கும். ஸோ ஆல் திஸ் ஃபஸ்ட் என்ட்ரி இஸ் யூ பிரிங் இட் டவுன் ஆன் த டெபிட் சைட். ஸோ அசட்ஸ் எல்லாமே நீங்கள் டெபிட் சைடில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ கிரெடிட் சைடில் யூ பிரிங் டவுன் த பேலன்சஸ் ஆஃப் லயபிலிட்டிஸ். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் என்னெல்லாம் லயபிலிட்டிஸ் இருக்கோ அந்த பிரான்ச்சுக்கு அது எல்லாமே உங்களுக்கு வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட்டார்ஸ் இருக்கலாம், கண்டிப்பாக கிரெடிட்டார்ஸ் இருக்கும் கிரெடிட் சேல்ஸ் இருக்கும்போது. அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் லைக் ஏதாவது சேலரி கொடுக்காம 1 month சேலரி கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் ஆல் திஸ் வில் கம் அண்டர் கிரெடிட் லயபிலிட்டிஸில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் திஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து குட்ஸு பிரான்ச்சுக்கு அனுப்புவாங்க, அதுதான் பிரான்ச் என்ன பண்ணணும், சேல் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன ஆகுது, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சுக்கு என்ன வருது, குட்ஸ் வருது. ஸோ அது வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் தட்னு பார்த்தீங்கன்னா branch account debtor to goods sent to branch account. ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் goods sent to branch account நம்ம ஏன் எழுதுகிறோம் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் திஸ் அக்கௌண்ட் இஸ் டன் பை த ஹெட் ஆஃபீஸ். ஸோ ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு குட்ஸ் அனுப்புறனால திஸ் இஸ் கால்ட் as goods sent to branch account. ஓகேவா? goods sent to branch account.
ஓகே. ஸோ இப்போ நான் நாமினல் இன் நேச்சர்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நாமினல் இன் நேச்சர்னால் என்ன வருது? டெபிட் ரிசீவர். யார் ரிசீவ் பண்ணுறாங்க? குட்ஸை பிரான்ச் ரிசீவ் பண்ணுது. ஸோ பிரான்ச் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட். டு குட்ஸ் வெளியே போகுது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ அதனால யூ ஆர் கிவிங் கிரெடிட் டு குட்ஸ். ஓகேவா? ஸோ பிரான்ச் அக்கௌண்ட் அண்ட் டு குட்ஸ் இன் டு பிரான்ச் அக்கௌண்ட் நம்ம போடுறோம். எப்போ ஹெட் ஆஃபீஸ் அனுப்புகிற குட்ஸ் எல்லாமே பிரான்ச் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ த என்ட்ரி இஸ் பிரான்ச் அக்கௌண்ட் டேட்டா டு குட்ஸ் இன் டு பிரான்ச். இப்போ இந்த குட்ஸில் சில சமயம் ஏதாவது ரிட்டர்ன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால், ஏதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா, ஏதோ காரணத்தினால பிரான்ச் திருப்பி அதை அனுப்புகிறாங்க, அந்த குட்ஸை ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்கன்னா, ஸோ திஸ் என்ட்ரி அப்படியே வைஸ் வர்சாவாக உங்களுக்கு இங்கே வந்துடும். அப்படி எழுதும் போது நீங்கள் அதை பை குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட்டுன்னு தான் எழுதணும். ஓகேவா? ஸோ குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட் இஸ் an account. ஸோ when branch account receives the goods, it is goods sent to branch. When branch sends it back to the head office, it is by goods sent to branch account. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எப்போயும் என்ன பண்ணுவாங்கன்னா, பை குட்ஸ் சென்ட் டு ஹெட் ஆஃபீஸ்னு போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. பிகாஸ் திஸ் இஸ் an account. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் இந்த வரும்போது டு பை மட்டும்தான் நமக்கு மாறுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு புரிகிறதுக்காக நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா, ரிட்டர்ன்ஸ் டு ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் திங் இஸ், ஒரு பிரான்ச்சுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கும். என்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் இருக்கும்? அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு சேலரி கொடுக்க வேண்டி வரும், அந்த பிரான்ச்சுக்கு ரெண்ட் கொடுக்க வேண்டி வரும், இந்த மாதிரியான நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் யார் எடுத்துப்பாங்க? ஹெட் ஆஃபீஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ அப்படி ஹெட் ஆஃபீஸ் எடுக்கும்போது அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பேர் பண்ணுறதுக்கு த என்ட்ரி இஸ் பிரான்ச் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ பிரான்ச் அக்கௌண்ட் டேட்டா டு சேலரி, பிரான்ச் அக்கௌண்ட் டேட்டா டு ரெண்ட் அப்படி போடக்கூடாது. த காமன் என்ட்ரி இஸ் பிரான்ச் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். இதுக்கு கீழே என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் இருக்கோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்களோ, இல்லை ரெண்ட் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்களோ, இது எல்லாமே நம்ம இன்னர் காலமில் போட்டுக்கலாம். த அவுட்டர் காலமில் யூ ஷுட் பி ரைட்டிங் இஸ் தட்ஸ் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? இது நெக்ஸ்ட் திங். இப்போ இந்த குட்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? இந்த குட்ஸ் எல்லாம் பிரான்ச் என்ன பண்ணுது? சேல் பண்ணுது. சேல் பண்ணிவிட்டு அந்த கேஷை என்ன பண்ணணும்? பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ்க்கு ரெமிட் பண்ணணும். ஸோ பிரான்ச் ஹெட் ஆஃபீஸுக்கு அமௌண்ட்டை கொடுக்கும்போது த என்ட்ரி வில் பி பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பிரான்ச் அக்கௌண்ட். அப்போ இங்கே என்ன வரும்? பை பேங்க் அக்கௌண்ட்டுன்னு வரும். பை பேங்க் அக்கௌண்ட் என்ன அமௌண்ட்டை அவங்க ரெமிட் பண்ணாங்கன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு கீழே நம்ம கேஷ் சேல்ஸ் மூலமாக எவ்வளோ ரெமிட் ஆச்சு அண்ட் கேஷ் கலெக்டட் ஃப்ரம் டெட்டாஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் சேல்ஸ் நடந்திருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட் பின்னாடி தான் லேட்டாக தான் வரும் இல்லையா? அவங்க டெட்டாஸ்டேந்து. ஸோ எவ்வளோ அமௌண்ட் டெட்டாஸ்டேந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் தனித்தனியாக எழுதி அதை பை பேங்க் அக்கௌண்ட்டுன்னு பிரான்ச்சு ஹெட் ஆஃபீஸ்க்கு ரெமிட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ரைட். ஸோ ஆல் திஸ் இஸ் ஓவர். ஸோ பேலன்ஸ் கொண்டு வந்துட்டோம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் liabilities, and goods received from head office, goods returned to head office, amount received as expenses, amount remitted to head office. ஓகேவா? எல்லாம் முடிஞ்சிச்சு. Now you can close the account. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது all opening balances should have a closing balance. ஸோ அப்படியே இங்கே உங்களுக்கு கீழே வந்துடும் by balance carried down. என்னெல்லாம் அசட்ஸ் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸில் கொடுத்துருக்கோமோ அது எல்லாம் இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இந்த சேம் வே liabilities எல்லாமே it should also be closed. So to balance carried down all liabilities என்னெல்லாம் இருக்கோ it will be closed. இப்போ you can balance the account. நீங்கள் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணும்போது you will either get profit or loss. டெபிட் சைடில் வந்தால் it is profit, கிரெடிட் சைடில் வந்தால் it is loss. ஆனால் அதை நீங்கள் to profit and loss அக்கௌண்ட்டுன்னு எழுதக்கூடாது. பிகாஸ் ஹெட் ஆஃபீஸ் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பண்ணுவாங்க. எல்லா பிரான்ச்சோடைய ப்ராஃபிட்டும் அவங்க டைரெக்டாக அதில் கொண்டு வருவாங்க. ஸோ பிரான்ச்சோட ப்ராஃபிட் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னா டு ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு தான் அதை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இஃப் இட் இஸ் ப்ராஃபிட், அதுவே லாஸாக இருந்தால் பை ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்.
இப்படி தான் இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும். ஸோ ரொம்ப 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 ஈஸியான ஒரு அக்கௌண்ட் தான் இந்த டெட்டா சிஸ்டம். ஜஸ்ட் யூ ரிமெம்பர் இட் இஸ் நாமினல் இன் நேச்சர் அண்ட் ஆல் த ரூல்ஸ் இஸ் அப்ளைட் ஆஸ் இன் நாமினல் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் என்ட்ரிஸ். ரொம்ப ஈஸியான அக்கௌண்ட். நாளைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போது இதுக்கே நீங்கள் என்ட்ரி போடணுன்னா இதை வச்சு நீங்கள் என்ட்ரி போட்டுடலாம். லைக் பாருங்கள், ஃபார் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்ஸ் இட் இஸ் பிரான்ச் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்டாக் டு டேட்டாஸ் டு ஃபர்னிச்சர். அதுவே லயபிலிட்டிஸாக இருந்தால் இட் இஸ் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பிரான்ச் அக்கௌண்ட். ஸோ ஹெட் ஆஃபீஸ்லேருந்து குட்ஸ் வந்தால் the என்ட்ரிஸ் பிரான்ச் அக்கௌண்ட் டேட்டா டு குட்ஸ் இன் டு பிரான்ச் அக்கௌண்ட். அதே பிரான்ச் ரிட்டர்ன் பண்ணும்போது it's right opposite, goods into branch account data to branch account. When head office gives money to the branch for expenses, it is branch account data to bank. When branch remits amount to the head office, it is bank account data to branch. So again, it's like closing balance. And for general profit or for profit and loss account, if it is profit, it is branch account data to general P&L account. If it is loss, it is general P&L account data to branch account. So this is branch accounts. Hope you understand. Thank you.